மலேசியாவுல கேட்டாங்க, சைனாவுல கூட கேட்டாங்க. அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாத யாரும் இங்க ஆட்டார பப்புல வந்து கல்யாணம் பண்ண வேண்டியத போயிடுச்சு. எல்லாம் நினைக்கிறாங்க. பண்ணானே ஆட்டானா கூட பரவாயில்ல. நீ கவர்மெண்ட் கந்தாயம் காட்டுறியா? 12 மணி ஆச்சுன்னா கவர்மெண்ட் கந்தாயம் காட்டுறது. 12 மணிக்கு மச்சான் நீ இனிமேக்கு இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு வந்து ரோடு எல்லாம் உள்னு கிடக்காத. இந்த பக்கம் வேறவங்க எல்லாம் இந்த பக்கம் வேற தக்காளிக்கிறான்றாங்க. உங்க கூட்டுக்கார பப்புனா ரோட்ல இதான் ஜங்ஷன் உள்னு கிடக்கா போய் கூட்டுவாடின்றாங்க. கூட்டுவாடி பண்ணா கூட பரவாயில்லையே, போய் அவனை இழுத்துருவான்றாங்க. ரோட்ல போற வர பொண்ணுங்க எல்லாம் வந்து கூப்பிடுறியாமே. சரி இப்ப என்ன சொல்ற? குந்திரி குந்திரின்னு கூப்பிடுறேன். நீ அதெல்லாம் கவலைப்படாத மச்சான். இனிமேக்கு நான் மட்டும் இல்ல, கண்டிப்பா இந்த ஊர்ல 90% இவனாட்டு ஆம்பளைக்கு கூட தான் நீங்க வளர்ப்பு நடத்துவீங்க. எல்லாம் பொண்ணாட்டிங்களும் வெளியே சொல்றதுல கௌரவம் குறைஞ்சு போயிருன்னு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். குடிய வந்து அங்காங்க போய் என்ன குடிச்சுன்னு உழுதுக்குன்னு நம்ம மான குறை பேர். நீங்க என்ன பண்ணுங்கம்மா, நாமளே போய்க்கலாம். போய் வைன் ஷாப்ல போய் எதுனா ஒரு காசு ஒரு 200 300 குடிச்சு நல்ல சாராயமா குடுங்கன்னு கேட்டு வாங்கி வந்துடலாம். அந்த கடுமாந்தத்து பேர் தான் நமக்கு தெரியறது இல்லையா. வாங்கி வந்துக்கோங்கம்மா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இவ்வளோ உண்டு ஊத்திக்கோங்கம்மா, இவ்வளவு உண்டு. அது இவ்வளவு பூர்ண மருந்து போட்டுக்கோங்க. பூர்ண மருந்து போட்டுக்கிட்டீங்கன்னா அது கலர் சரியா போயிருது. அது சாராயம் கலரும் பூர்ண மருந்து கலரும் ஒண்ணு. பால் டயர்லாம் வாங்கிடாதீங்கம்மா. அந்த கொடுவாய் ஆதார் கார்டு கேக்குறோம். அந்த ஒர்க்கடை ஒரு கொடுவாய் ஆதார் கார்டு கேக்குறோம். அதை வச்சு நம்ம உள்ள தள்ளிடுவாங்க. கண்டுபிடிச்சு வாது குப்புன்னு இறங்கி போச்சு. எந்த பாட்டுக்குதுன்னு எனக்கு தெரியாது. அது எப்படி இருக்குதுன்னே தெரியாது. கொல்லப்பட்டி ஒரே ஒரு கொண்டாடி எனக்கு சுந்தரி மட்டும் தான் தெரியும். அந்த கஞ்சி கோல் வாங்கிட்டேன். இல்ல இதுக்கு மேல நான் அந்த பக்கமே போக மாட்டேன். யாரும் தெரியுமா? அவன் எந்திரா ஒரு தம்பியா நல்லா ஒரு நாளைக்கு அவன் விளக்க தூக்கிட்டு வந்தானா ஒரு பூர்ண மருந்து கன்ஃபார்ம் சொல்லும். இதுக்கு மேல அப்படி பண்ண மாட்டேன். இதுக்கவே மாட்டேன். ஐயாம் ஸ்டெடி ஆயிட்டு பாரு, மைனர் மாப்பிள்ள மாதிரி ஆயிட்டா. சொல்லு இனிமே குடிச்சினா பூர்ண மருந்து. அப்பா பூர்ண மருந்து சொன்னியோ போதெல்லாம் கப்புன்னு இறங்கி போச்சு. அப்பமே இனிமேல் நான் சொல்றது தப்பே இல்ல. அப்படி இல்ல இருந்தாலும் தெய்வ கடாட்சியம் கொண்ட அழகான திவ்யமான இன்னைக்கு தான் ஜெகஜோதியா இருக்குது. நான் வந்ததுக்கு இன்னைக்கு தான் ஒரு நாளைக்கு பிரயோஜனமா இருக்குது. அப்படி ஜெகஜோதியாக இருக்கக்கூடிய மக்கள் நிறைந்த மக்கள் சபை பாரத பூமி இந்த பத்தினியாக விளங்கக்கூடிய திரௌபதி அம்மனின் புனிதமான திருச்சபை முன்பதாக அடியால் ஒரு வேடம் தரித்து வந்துள்ளேனே. நான் யாரம்மா, என் நாட்டை சேர்ந்தவை, நான் யாருக்கு மனைவி சொல்லலையா?